ரஜினிகாந்தை வந்து நீங்க அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு எதிர்த்ததுக்கு அவர் தமிழன் இல்ல அப்படிங்கிற ஒரு காரணம். கமலஹாசன் அரசியலுக்கு வந்தா உங்கள ஆதரவு இருக்குமா? ஆதரவு அவர் வரவேற்கிறேன், அவ்வளவுதான். நான் ஏன் அவர் ஆதரிக்கணும்? அவர் தான் என்னை ஆதரிக்கணும். அரசியல் அந்த காலத்துல நான் தானே மூத்தவன். நான் 7 வருஷமா இந்த பணியில இருந்து செஞ்சிருக்கேன். அவர் அவங்க எல்லாம் இப்ப வரைக்கும் நடிச்சு சம்பாதிக்கிறாங்க. நான் எல்லா பொழப்பையும் விட்டுட்டு இந்த வேலையை செய்யறேன். 1 வருஷம் சிறையிலே இருந்திருக்கேன். எவ்வளவோ போராடி எல்லாத்தையும் விட்டு அம்மாவை பிரிஞ்சு அப்பாவை பிரிஞ்சு தனிப்பட்ட வாழ்க்கை பிரிஞ்சு நாங்கெல்லாம் எப்படி இருக்கோம்னா அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு செடி. அதாவது ஒரு நிலத்துல வந்து கொளிஞ்சி அவரை கொலையை தூக்கி போடுவோம், அதோட உழுது விட்டுருவோம். அது இன்னொரு செடி நல்லா வளரணுங்கிறது. நாங்க இன்னொரு செடி நல்லா வளரணுங்களுக்கு உரமா போட்ட செடி. அந்த இதுல நம்ம உழைச்சிட்டு இருக்கோம். அப்ப அவர் தான் புதுசா வர்றாரு. அவர் தான் எங்க கருத்து சரியா இருக்கா, எங்க அரசியல் சரியா இருக்கான்னு பார்த்து எங்களை ஆதரிக்கணும். நாங்க வர்றவங்கலாம் ஆதரிச்சுட்டு இருக்கிறதுக்கு நாங்க ஒரு துணை கட்சி இணை கட்சி கிடையாது. நாங்க தனித்த பேராற்றலா வரணும்னு நினைக்கிறோம். அதனால கமலஹாசன் அரசியலுக்கு வருவதை நான் வரவேற்கிறேன். அவர் வரணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் வரமாட்டேன் அரசியலுக்கு, எனக்கு கோபக்காரன். இங்க கோபக்காரன் தான் தேவைப்படுது. அதை ஒரு நேர்காணல கூட சொன்னேன். எனக்கு ரொம்ப கோபம் வரும், அதனால நான் வரமாட்டேன்னு. அவரை விட எனக்கு கோபம் வரும், நானே வந்துட்டேன். கோபம் இருக்கிறவனு தான் இங்க வரணும். ரவுத்திரம் பழகுன்னு பாரதி சொல்றான். இங்க அறச்சீற்ற வேணும்னு எங்க ஐயா சகாயம் சொல்றாங்க. ஒவ்வொரு இளைஞனுக்கும் அறச்சீற்ற வேணும்னு. நாங்க பெரிதும் மதிக்கிற சேகுவாரா சொல்றான், எங்க அநீதி நடக்குதோ அதை கண்டு உன்னால பொறுத்து கொள்ள முடியாம நீ கோவப்பட்டினா நீ என் தோழன் தாண்டாங்கிறான் அவன் சொல்றான். அப்ப அந்த மாதிரி நாங்க அநீதியை கண்டு கொதிக்கிறோம், கோவப்படுறோம். அநீதி கண்டு எதிர்க்கிற எவனுக்கு எதுவும் சாத்தியமேங்கிறாங்க. அப்ப அது மாதிரி தானே இது. கமல் அரசியலுக்கு வர்றத வரவேற்கிற நீங்க ரஜினி வரக்கூடாது அப்படிங்கறதுல வந்து தமிழன் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்ப கமல் மட்டும் தமிழனா? கமல் தமிழர் தானே, அவர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்லுவாரு. அவர்கிட்ட கேளுங்க நீங்க தமிழரா இல்லையான்னு. உலகத்துக்கே தெரியும் ரஜினி மராட்டியர்னு. நான் மராட்டியருங்கிறத பெருமையா நினைக்கிறேன்னு பால் தாக்கரே சந்திச்சுட்டு சொன்னாரா இல்லையா? ஒரு பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த கமல் வந்து தமிழனா நீங்க ஏத்துக்கிறீங்களா? சீமான் ஏத்துக்கிறாரா? பார்ப்பனர் இல்லையே, தமிழ் பார்ப்பனர் இருக்கிறாங்க. இப்ப எச் ராஜா இருக்காருன்னா அவர் தமிழர் இல்ல, அவரு ஹரிகர சிங் ராஜா சர்மான்னு ஏதோ ஒரு பேர், அவர் வட இந்தியர். இப்படி இங்க கல்யாண மாலையை போய் பாத்தீங்கன்னா ஐயா மோகன் ஐயாட்ட போய் வரிசையா உட்கார்ந்து பெற்றோர்கள் வந்து எங்களுக்கு வரன் பார்த்து கொடுங்க எங்க பிள்ளைக்குன்னு கேக்குறாங்க. அதுல ஒரு பிராமணர் வந்து நாங்க தமிழ் பிராமணர், அதுக்கு ஏற்ப வரன் பார்த்து கொடுங்கிறாரு. அவர் ஏன் ஆளா இல்லையப்போ? இங்கே பரிதிமாற் கலைஞரையும் ஊவேசாவையும் தாண்டி பாரதியும் தாண்டிய தமிழ் இங்கே எவனும் கிடையாது. அவங்கள வந்து நம்ம வந்து தமிழர் இல்லைன்னு சொல்ல வேண்டியது இல்லை. பாரதியும் ஊவேசாவையும் பரிதிமாற் கலைஞரையும் ஏற்காத பிராமணர்கள் இருக்காங்க, அவங்களதான் நாங்க ஏற்கல. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்பனர் ஆக இருந்தாலும் தமிழ் பார்ப்பனராக இருந்தா சீமான் ஆதரிப்பாரு. ஆதரிச்சு சீட் எல்லாம் கொடுத்துருக்கேன்ல, மயிலாப்பூர்ல நிக்க இடம் கொடுத்துருக்கேன். பாரதியை வந்து என்ன பாட்டேங்கிறாரு அப்படிங்கிற விமர்சனத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். பெரியார் தந்தையா இருக்கும்போது, ஜெயலலிதா அம்மாவா இருக்கும்போது, பாரதி எனக்கு பாட்டனா இருக்கிறது, ஊவேசா தாத்தானா இருக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. அது எனக்கு தானே இருக்காரு, உங்களுக்கு என்ன? அதனால நம்ம வந்து எப்படின்னா நான் என்ன பாக்குறேன்னா, சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு பாடுன ஒருத்தனை பாப்பான்னு எனக்கு கற்பிச்சு கொடுத்தது யாரு? அந்த கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? அதெல்லாம் தமிழ் பிராமணர்கள்னு, நான் தமிழ் பிராமண எனக்கு ஏற்ப வரன் பார்த்து கொடுன்னு கேட்கிறவன் அவன் ஆளு. அவன் ஆளு. அதுல அவரையும் சேர்த்தா நாங்க போராடுறோம், அவனுக்கு சேர்த்தான் போராடுறோம்.